அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழழகி சேனலுக்கு அழகிகளே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நமக்கு எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் வீட்டில் வேறு ஏதாவது விசேஷமாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் செய்ய ஆசைப்படும் போது உடனே நமக்கு தோன்றது எது? குலோப்ஜாம் தாங்க. குலோப்ஜாமுன் பாக்கெட் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு கிடைக்கிறனால டக்குன்னு இதை வாங்கிடுவோம். என்னைய மாதிரி சோம்பேறிக ஈஸியாக செய்கிறதுக்கு தகுந்த ஸ்வீட். யார் யார் என்னைய மாதிரி குலோப்ஜாமுன் செய்ய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கூட என் மகன் வீட்டுக்கு வரனால அவனுக்கும் பாப்பாவுக்கும் குலோப்ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. குலோப்ஜாமுன் செய்ய யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை, சின்ன பாப்பா கூட செஞ்சிடும். இருந்தாலும் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். குலோப்ஜாமுன் உருண்டை போடுறது போது உடைஞ்சு வெடிப்பாக வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைங்களேன், வெடிப்பே வராது, அழகாக உருண்டைகளாக வரும். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது நம்ம அது வெடித்து ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும் இல்லையா, அந்த உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெய் போட்டு பிசைகிறோம். ஒரு பாக்கெட்டுக்கு 2.5 டம்ளர், அதாவது டீ டம்ளர், பெரிய டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் ஜீனியும் அதே அளவு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக கொதி வந்த உடனே ஏலக்காயை தட்டி அதில் போட்டு லைட்டாக ஆற விட்டுருங்க. உடனே குலோப்ஜாமுன் எங்கிட்ட பொரிச்சதை எடுத்து போட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் சூடாக அதில் போட்டிங்கன்னா ரெண்டுமே சூடாக இருக்கும்போது அது உடஞ்சி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஓவராக பாயில் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக ஆற விட்டுருங்க, நல்லாவே ஆற விட்டு. அதுக்காக ஓவராகவும் ஆறிடக்கூடாது. வெதுன்னு சூடு இருக்கும்போது இந்த குலோப்ஜாமுனும் ஆறி இருக்கும். இதை எடுத்து போடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் இதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே விரலில் அப்படி இது பண்ணால் ஒரு கம்பி பதம் வரணும். ஜீராவை கையில் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் குலோப்ஜாமுன் எப்படி உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஒரு சின்ன டிப் சொல்ல மறந்துட்டேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எரிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எரிங்க. அப்போ தான் எண்ணெய் ஒரு மாதிரி புகை பிடிக்காமல், ஏன்னா புகை பிடிச்சிச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா குலோப்ஜாமுன் எல்லாம் வெளியே ப்ரௌன் கலரில் இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஓகே, டேஸ்டி குலோப்ஜாமுன் நீங்களும் செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. ஓகே, தேங்க்யூ.